அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்ற ட்ரம்ப் வர்த்தக விவகாரத்தில் கரார் காட்டினார். பல நாடுகள் அமெரிக்காவுக்கு அநியாய வரி விதிப்பதாகவும் அந்த நாடுகள் தங்களுடன் நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும் என்றும் எச்சரித்த ட்ரம்ப் இல்லையென்றால் பரஸ்பர வரி போடுவோம் என மிரட்டினார். பின்னர் ஒவ்வொரு நாட்டுக்கும் வரி விதிக்க ஆரம்பித்தார். சீனாவுக்கும் பரஸ்பர வரி போட்டார். பதிலுக்கு சீனாவும் வரி போட்டு தீட்டியது. இப்படி இரு நாடுகளும் மாறி மாறி வரி போட்டதால் மிகப்பெரிய வர்த்தக போர் வெடித்தது. ஒரு கட்டத்தில் சீனாவுக்கு 145% வரி போட்டது அமெரிக்கா. பதிலுக்கு 135% வரி போட்டு மிரட்டியது சீனா. இரு நாடுகளிடையே வர்த்தகம் ஸ்தம்பித்து போனது. சுவிட்சர்லாந்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தன. அதன்படி பதிலுக்கு பதில் இரு நாடுகளும் போட்ட வரி நிறுத்தி வைக்கப்பட்டது. இருப்பினும் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக பதற்றம் இன்னும் தணியவில்லை. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் 25% பரஸ்பர வரி போட்ட ட்ரம்ப் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி கூடுதலாக 25% அபராத வரியும் விதித்து அடாவடி செய்தார். அமெரிக்காவின் வரி விதிப்பு அடாவடியால் உலகில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகள் என்றால் இந்தியா, பிரேசில், சீனா, ரஷ்யா தான். 4 நாடுகளுமே பிரிக்ஸ் அமைப்பின் தூண்களாக இருக்கின்றன. இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் கொட்டத்தை அடக்க பிரிக்ஸ் நாடுகள் ஓரணியில் திரள்வது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல் சம்பவமாக சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து அமெரிக்காவை அலறிவிட்டு இருக்கின்றன. அடுத்த சம்பவத்துக்கு இந்தியா, சீனா, ரஷ்யா தயாராகி வருகின்றன. அப்படி என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். உலகிலேயே சோயாபீன்ஸ் உற்பத்தியில் முக்கிய நாடுகளாக அமெரிக்காவும் பிரேசிலும் விளங்குகின்றன. இன்னொரு பக்கம் உலக நாடுகளிலேயே அதிக அளவில் சோயாபீன்ஸை இறக்குமதி செய்யும் நாடு என்றால் சீனாதான். ஒரு காலத்தில் தங்களுக்கு தேவையான சோயாபீன்ஸில் 90% அமெரிக்காவிடமிருந்துதான் வாங்கி வந்தது சீனா. ட்ரம்ப் முதல் முறை அதிபராக இருந்த காலத்தில் சீனாவை அடிக்கடி வம்புக்கு இழுத்தார். இதனால் அந்த நாட்டிடம் சோயாபீன்ஸ் வாங்குவதை அப்போது சீனா சற்று குறைத்தது. ட்ரம்ப் மீண்டும் அதிபரான பிறகு சோயாபீன்ஸ் வர்த்தகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே அதிரடி வரி போட்டு ட்ரம்ப் மிரட்டியதால் சீனா திருப்பி அடிக்க ஆரம்பித்தது. எதையெல்லாம் அமெரிக்காவிடமிருந்து வாங்கி வருகிறதோ அந்த பொருட்களுக்கு எல்லாம் புதிய சந்தையை தேட ஆரம்பித்தது. அப்படிதான் சோயாபீன்ஸுக்கு முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்து இருக்காமல் படிப்படியாக பிரேசில் பக்கம் சாய ஆரம்பித்தது. இப்போது மொத்தமாக அமெரிக்காவை உதறிவிட்டு பிரேசிலிடமிருந்து வாங்க துவங்கிவிட்டது. உதாரணத்துக்கு கடைசி 7 மாதங்களில் 6,10,00,000 டன் சோயாபீன்ஸை சீனா இறக்குமதி செய்திருக்கிறது. இதில் வெறும் 25% மட்டும்தான் அமெரிக்காவிலிருந்து இறங்கியது. மாறாக 70% சோயாபீன்ஸ் பிரேசிலில் இருந்துதான் வந்திருக்கிறது. அதிலும் கடந்த ஜூலை மாத சோயாபீன்ஸ் இறக்குமதியில் அமெரிக்காவை மொத்தமாக கழற்றி விட்டுவிட்டது சீனா. அந்த மாதம் மொத்தம் 1,16,00,000 டன் சோயாபீன்ஸை சீனா இறக்குமதி செய்தது. இதில் 1,03,00,000 டன் பிரேசிலில் இருந்து வாங்கியது. வெறும் 4,2 டன் தான் அமெரிக்காவிடம் இறக்குமதி செய்யப்பட்டது. அதாவது 90% சோயாபீன்ஸை பிரேசிலிடம் இருந்தும் வெறும் 4% சோயாபீன்ஸை அமெரிக்காவிடமிருந்தும் வாங்கியிருக்கிறது சீனா. இந்த ஆண்டு மொத்தம் 16,70,00,000 டன் சோயாபீன்ஸை பிரேசில் உற்பத்தி செய்யக்கூடும். இதில் 11 கோடி டன் சீனாவுக்கு போக இருக்கிறது. இதன் மதிப்பு கொஞ்சம் நஞ்சமல்ல, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய். இவ்வளவு பணமும் அமெரிக்காவுக்கு போக வேண்டியது. ட்ரம்ப் காட்டிய அடாவடியால் இப்போது பிரேசிலுக்கு செல்கிறது. அமெரிக்காவுக்கு இது தாங்க முடியாத அடி. இப்போதே அந்த நாட்டின் விவசாயிகள் கூக்குரலிட ஆரம்பித்து விட்டனர். ட்ரம்புக்கு மனுக்களை அள்ளி வீசுகின்றனர். எப்படியாவது சீன சந்தையை தக்க வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகின்றனர். ஆனால் ட்ரம்ப் கேட்டபாடில்லை. சோயாபீன்ஸ் வர்த்தக விவகாரத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கிய விஷயம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு. அதாவது அமெரிக்கா வரி போட்டு தீட்ட ஆரம்பித்ததுமே பிரிக்ஸ் அமைப்பின் முக்கிய நாடுகளான இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில் முன் எப்போது இல்லாத அளவு ஓரணியில் திரள ஆரம்பித்து விட்டன. எதிரும் புதிருமாக இருந்த சீனாவும் இந்தியாவும் கூட இப்போது பெரிய அளவில் நெருக்கம் காட்ட ஆரம்பித்து விட்டன. அமெரிக்கா இந்தியா மீது போட்டிருப்பது அடாவடி வரி. இதை கண்டிக்கிறோம் என்று சீனா பகிரங்கமாகவே கண்டனம் தெரிவித்தது. அமைதியாக இருந்தால் அமெரிக்கா இதற்கு மேலும் செய்யும், இதை தட்டி கேட்க வேண்டும் என்றும் அதிரடி காட்டியது. அதோடு நிறுத்தவில்லை. அமெரிக்கா போட்ட வரியால் அந்த நாட்டுக்கு இந்தியா செய்யும் ஏற்றுமதி பல மடங்கு குறையும் அபாயம் இருப்பதை சுட்டிக்காட்டி
அமெரிக்கா கதவை மூடினால் என்ன, இந்திய பொருட்களுக்காக சீனாவின் சந்தை எப்போதும் திறந்தே இருக்கும் என்றும் தடாலடி காட்டியிருக்கிறது சீனா. ட்ரம்ப் அடாவடி வரி போட்டதுமே பிரேசில் அதிபர் லூலா நம் பிரதமர் மோடியிடம் பேசினார். பின்னர் சீன அதிபர் ஜின்பிங்கிடம் பேசினார். வர்த்தகத்துக்கு எந்த வகையிலும் அமெரிக்காவை நம்பியிருக்க வேண்டாம், வரக்கூடிய காலத்தில் நாமே நமக்கு தேவையானதை செய்து கொள்வோம் என்று அழைப்பு விடுத்தார். இன்னொரு பக்கம் நம் தேசிய பாதுகாப்பு அதிகாரி அஜித் தோவல், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அடுத்தடுத்து ரஷ்யா பறந்தனர். விரைவில் புட்டின் இந்தியா வரவுள்ளார். சீனாவும் இந்தியாவும் நெருக்கமாக பேசி வரும் சூழலில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்காக நம் பிரதமர் மோடியும் சீனா செல்ல இருக்கிறார். மோடி, ஜின்பிங், புட்டின் ஆகியோர் ஒரே நேரத்தில் சந்தித்து பேசும் வாய்ப்பும் இருக்கிறது. அப்போது அமெரிக்காவின் அடாவடிக்கு எதிராக பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனா எடுத்த ஒரு வர்த்தக முடிவே அமெரிக்காவுக்கு ஆண்டுதோறும் 4 லட்சம் கோடி ரூபாய் அடிவிழும் நிலையை ஏற்படுத்திவிட்டது. இன்னும் பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டால் அமெரிக்கா ஆட்டம் காணும் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள்.